ஏண்டா ஒரு லீக்கான படத்துக்கடா இவ்வளவு ஹைப்? இப்பதான் தியேட்டர்ல தளபதியோட ஜனநாயகன் படத்தை பார்த்தேன். பாத்துட்டியா ப்ரோ? படம் எப்படி இருக்கு? நல்ல வேளை இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகல. ஏன்னா அப்படியா இருந்தா வெறும் தளபதி விஜய் தான் போட்டிருப்பாங்க. ஆனா இப்போ முதலமைச்சர் விஜய்னு டைட்டில் கார்டுல சம்பவம் பண்ணிட்டாங்களே. சரி ப்ரோ, படம் எப்படி இருந்துச்சு? ஃபேன்ஸ் உங்களுக்காக தான் ஒன் லாஸ்ட் டான்ஸ்ங்கிற மாதிரி தளபதி கச்சேரி போட்டு தியேட்டரே தலை தெறிக்க கச்சேரி பண்ணுச்சு. சரி ப்ரோ, படம் எப்படி இருந்துச்சு? படம் ஃபுல்லா கத்தி கத்தி டயர்ட் ஆன அப்புறம் கடைசியில கத்தி எடிட் ஒன்று போட்டாங்க. முறைதான் ஒரு முறைதான் சொல்லி இன்னொரு முறை தளபதி நடிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு அதை சொல்லு ப்ரோ ஃபர்ஸ்ட். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் படத்தை பத்தி சொல்லணும்னா அதே கேசரியில வேற கலர் பவுடர் போட்டு தளபதி கேசரி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மத்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா எங்களுக்கு இது ஒரு செலிப்ரேஷன் தான். என்னதான் இதுக்கு மேல தளபதி படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது வேதனையா இருந்தாலும் வேதனையா தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு மேல தளபதியோட ஃபர்ஸ்ட் லுக், ட்ரெய்லர், டீசர், சாங்னு எதுவுமே பார்க்க முடியாது. ஆனா டெய்லி அவரை நியூஸ்ல பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு ஜனநாயகன் படம் எப்படி லீக் ஆச்சோ அதே மாதிரி இந்த ஜனநாயகத்துல வேற ஒண்ணு லீக் ஆச்சு. அது எதனால நடந்துச்சு, அதனால இப்ப என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறதையும் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. என்ன ப்ரோ கடைசியில கருத்தூசிலாம் போடுற?